அனைவரும் மறந்ததை அழுத்தமாக சொன்ன எஸ்பிவி சட்டமன்றத்தில் சரவெடி ஸ்பீச். யாரும் பேசாததை பேசுவது, மக்கள் பிரச்சனைகளை வெறும் கோரிக்கையாக சொல்லாமல் அதற்கான தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தொடர்ந்து குரல் கொடுப்பது, இதுதான் கோவை மண்ணின் மைந்தன் எஸ்பி வேலுமணியின் அரசியல் பாணி. கோவை மக்களின் வாழ்வாதாரத்தோடு நேரடியாக தொடர்புடைய அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2ஆம் கட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டப்பேரவையில் அழுத்தமாக வலியுறுத்தியிருக்கிறார் எஸ்பி வேலுமணி. இந்த திட்டம் நிறைவேறினால் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 86 குளம், குட்டைகள் உள்ளிட்ட நீர்நிலைகளுக்கு தண்ணீர் கிடைக்கும், பாசன வசதி அதிகரிக்கும், விவசாயம் செழிக்கும், நிலத்தடி நீர்மட்டம் உயரும், பல பகுதிகளின் குடிநீர் தேவைக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம், அவிநாசி, சூலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இதன் பலன் சென்றடையும். ஒரு திட்டம் என்றால் வெறும் அரசாங்க அறிவிப்பு போதாது, அது மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதைத்தான் எஸ்பி வேலுமணி வலியுறுத்துகிறார். அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் மனித வனவிலங்கு மோதலை தடுக்க அட்டுக்கல் முதல் மைல்கல் வரை ரயில் பாதையில் இரும்பு தடுப்பு வேலி அமைக்க வேண்டும் என்றும் குரல் கொடுத்திருக்கிறார். மனிதர்களின் பாதுகாப்பும் வேண்டும், வனவிலங்குகளின் பாதுகாப்பும் வேண்டும் என்பதே அவரது நிலைப்பாடு. கோவையின் வளர்ச்சிக்கு மெட்ரோ ரயில் அவசியம் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார். தொழில் நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் என வேகமாக வளர்ந்து வரும் கோவையில் அதிகரிக்கும் போக்குவரத்துக்கு மெட்ரோ எதிர்கால தேவையாக உள்ளது. மதுரைக்கும் மெட்ரோ வேண்டும் என்று குரல் கொடுத்திருப்பது தென் தமிழக வளர்ச்சியையும் கருத்தில் கொண்ட பார்வையாக காட்டுகிறது. விமான நிலைய விரிவாக்கம், மேற்கு மற்றும் கிழக்கு புறவழிச்சாலைகள், மதுக்கரை மரப்பாலம், ரயில்வே பாலம், வெள்ளலூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், குடிநீர் திட்டங்கள் என கோவையின் அடிப்படை கட்டமைப்பு வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். விவசாயிகள் மீது தொடரப்பட்டுள்ள வழக்குகளில் நியாயமான நடவடிக்கைகள் வேண்டும் என்றும், கோவைப்புதூர் மலையடிவார பகுதியில் இயற்கை வளங்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் பாதிப்பு ஏற்படுவதாக எழுந்துள்ள புகார்கள் குறித்து அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார். பதவி இருக்கிறதா இல்லையா என்பது முக்கியமல்ல, மக்கள் பிரச்சனை என்றால் எழுந்து நிற்பதுதான் முக்கியம். கோவையின் தண்ணீருக்காக, விவசாயத்திற்காக, தொழில் வளர்ச்சிக்காக, போக்குவரத்திற்காக, இயற்கைக்காக, மக்களின் உரிமைக்காக ஒவ்வொரு முறையும் குரல் கொடுக்கும் மக்கள் தலைவர். யாரும் பேசாததை பேசி கோவைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து மக்கள் பிரச்சனைகளில் முன்னிலையில் நிற்கும் மண்ணின் மைந்தன் எஸ்பி வேலுமணி.